ஸோ ஆஃப்லைன் இருக்குது, ஆன்லைன் கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஸோ ஆன்லைன் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு ஆர்டர் வர ஆரம்பிச்சிடும். ஆர்டர் வந்துருச்சு பாருங்கள், முதல் ஆர்டரு. அப்புறம் நம்மளுக்கு ஃபுட்டுக்கு எதனா காசு நம்ம அவங்ககிட்ட பே பண்ணி எதனா வாங்கிட்டு வரணும் கிட்ட நம்ம எந்த பேவும் பண்ண தேவையில்ல. எல்லாருக்கும் வணக்கம் உறவுகளே, நான் தான் மகேஷ் பேசுகிறேன். வெல்கம் பேக் டு மை நியூ வீடியோ. ஸ்விக்கியில் புதுசாக ஜாயின் பண்ணுறவங்க எல்லாருக்குமே டெஃபினட்டாக இந்த வீடியோ பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும்போது. ஏன்னா நான் ஸ்டார்டிங்கில் ஸ்விக்கி ஜாயின் பண்ணும்போது சில விஷயங்கள்லாம் பயங்கர குழப்பமாக இருக்கும். எப்படி ஹோட்டலில் போய் நம்ம ஃபுட்டை பிக்கப் பண்ணுறது, எப்படி கஸ்டமர் லொக்கேஷனில் போய் ட்ராப் பண்ணுறது, அப்புறம் நம்ம ஹோட்டலில் எதனா காசு கொடுத்து பே பண்ணிவிட்டு அந்த ஃபுட்டை வாங்கிட்டு வரணுமா, இல்லை கஸ்டமர் வந்து எப்படி பே பண்ணுறாங்க, ஆன்லைனில் எப்படி பே பண்ணுவாங்க, அப்புறம் கையில் காசு கொடுத்தாங்கன்னா நம்ம எப்படி ஸ்விக்கிக்கு பே பண்ணுறது. இந்த மாதிரி ஸ்விக்கியில் ஜாயின் பண்ணும்போது யார் அதுக்கெல்லாம் என்னென்ன டவுட் இருக்குமோ, எனக்கு என்னென்ன டவுட்லாம் இருந்ததோ அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் உங்களுக்கு லைவாகவே நான் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறேன். அதனால் கண்டிப்பாக ஸ்விக்கி ஓட்டணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. எஸ், அதுக்கப்புறம் வந்து ஸ்விக்கி இன்சென்டிவ், பார்ட் டைமுக்கு என்ன இன்சென்டிவ், ஃபுல் டைமுக்கு என்ன இன்சென்டிவ், ஸோ இதை தாண்டி ப்ரோ எனக்கு ஸ்விக்கியில் எப்படி ஜாயின் பண்ணுறதுனே தெரியாது ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பற்றியும் நம்ம சேனலில் வந்து டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ வந்து கிட்டத்தட்ட 1 லட்சம் பேருக்கு மேலே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த வீடியோ வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அதை எப்படி ஜாயின் பண்ணுறது அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் கிட்டத்தட்ட நம்ம 2 வருஷமாக ஸ்விக்கி சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் அப்பப்போ நம்ம போட்டுட்டு தான் இருக்கோம். ஸோ அதில் நம்ம கிட்ட புதுசாக ஜாயின் பண்ணி ஓட்டுறவங்க நிறைய டவுட்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. அது எல்லா டவுட்டும் எழுதி வச்சு நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன், ஸ்விக்கியை பற்றி A to Z டீட்டெயில் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு. அதில் எல்லா டவுட்டும் நம்ம இத்தனை வருஷங்கள் நம்ம என்ன டவுட் கேட்டாங்களோ அது எல்லாத்தையுமே அதை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருப்பேன். இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அந்த வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக ஸ்விக்கி ஓட்டணும் நேரம்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறவங்க கேட்கலாம், ப்ரோ என்ன ப்ரோ இதெல்லாம் எங்களுக்கு தான் எப்பயுமே தெரியுமே ப்ரோ, இது ஏன் ப்ரோ திடீர்னு இப்போ போடுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கைஸ் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸோ நம்ம ஃபஸ்ட் நாள் ஸ்விக்கி ஓட்டுறோம், நமக்கு ஸ்விக்கியை பற்றி எதுவுமே தெரில. ஸோ அந்த டைமில் நமக்கு இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டால் நம்மளுக்கு அது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் ஸ்டார்டிங்கில் ஓட்டும் பொழுது எனக்கு வந்து எதுவுமே தெரில, எனக்கு யாரை கேட்குறது என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியல. எனக்கு ஸ்டார்டிங்கில் பயங்கர குழப்பமாக இருந்துச்சு. அதான் இப்போ நம்ம போட்டால் நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல அப்படின்றதுக்காக தான் இப்போ இந்த வீடியோ போகணும்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமேட்டு எப்படி ஸ்விக்கியில் நம்ம ஒர்க் பண்ணுறது, எப்படி ஆர்டர் போய் பிக்கப் பண்ணுறது, எப்படி போய் ட்ராப் பண்ணுறது கஸ்டமர் வீட்டில்ன்றதுலாம் பார்க்கலாம் வாங்க. ஸோ இதான் கைஸ் டெலிவரி பார்ட்னர் ஆப்பு. ஸோ இந்த ஆப்புக்குள்ளே போங்க. ஸோ இந்த ஆப்புக்குள்ளே போனதுக்கப்புறம் நமக்கு இப்படி தான் காட்டும். ஸோ இது ஆஃப்லைன் இருக்கு இல்லையா, இது ஆன்லைன் ஆகிட்டால் வந்து நம்மளுக்கு வந்து ஆன்லைன் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு ஆர்டர் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து புக்கு ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லி கேட்குது பாருங்கள். இதுக்குள்ளே போனால் ஷிஃப்ட் இருக்கும். ஸ்விக்கியில் வந்து ஷிஃப்ட்டாக பிரித்து வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம ஓட்ட போகிற ஷிஃப்ட்டை வந்து ஃபஸ்ட்டு புக் பண்ணிடலாம். ஸோ அந்த ஷிஃப்ட்டை புக் பண்ணால் தான் நம்மளால் ஆன்லைன்லேயே போக முடியும். 4 ஹவர்ஸ் இந்த ஷிஃப்ட்டு 400 650 வரைக்கும் 640 வரைக்கும் சம்பாதிக்க முடியும்னு சொல்லி போட்டிருக்கு. அந்த ஷிஃப்ட்டை புக் பண்ணிட்டு ஸோ ஆஃப்லைன் இருக்குது, ஆன்லைன் கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஸோ ஆன்லைன் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து ஆர்டர் வர ஆரம்பிச்சிடும் கைஸ். அதாவது ஹோட்டல்லாம் எங்கே ஜாஸ்தி பெரிய பெரிய ஹோட்டல்லாம் இருக்கும் அங்கே போய் நம்ம நின்று வேணால் ஆர்டர் டக்குன்னு வரும். இப்போ தான் இங்கெல்லாம் பெருசாக ஹோட்டலில் இல்லை, இங்கெல்லாம் நின்னா ஆர்டர் வராமல் கூட நிறைய போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஆர்டர் வந்துருச்சு பாருங்கள், முதல் ஆர்டரு. ஸோ இதுலேயே அந்த ஆர்டரை பற்றி நம்ம எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த ஆர்டருக்கு வந்து எவ்வளோ நம்மளுக்கு வரும், இந்த ஆர்டர் போய் கொடுத்தா 64 ரூபா வரும்னு போட்டிருக்கு. ஸோ கஸ்டமர் வந்து 20 ரூபா டிப்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்புறம் இது வந்து கொஞ்சம் இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமையில் அதனால் வந்து 30 ரூபா எக்ஸ்ட்ரா போனஸ் மாதிரி போட்டிருக்காங்க ஒரு ஆர்டருக்கும். ஸோ ஹோட்டலில் பேர் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த அக்செப்ட் ஆர்டர்னு கொடுத்துட்டா அந்த ஆர்டர் வந்து நம்ம எடுத்துமே கொடுக்குறதுக்கு நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்துட்டு அந்த ஹோட்டல் லொக்கேஷன்லாம் காமிக்கும். அந்த ஹோட்டல் பேர் வந்து ஸ்ரீ குப்தா பவன், அந்த ஹோட்டல் பேர் போட்டிருக்கோம். அப்புறம் அந்த ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டோட அட்ரஸ்லாம் காட்டும். அப்புறம் கீழே அந்த ரெஸ்டாரண்ட்டை காலும் நம்ம பண்ணி கேட்டுக்கலாம், அந்த ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறதுக்கு இந்த சைடில் போட்டிருக்காங்க பாருங்கள் மேப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக கூகுள் மேப் வந்து நம்மளுக்கு காட்ட ஆரம்பிச்சிடும். அந்த லொக்கேஷனை கரெக்டாக விட்டுரும் அந்த ஹோட்டலுக்கிட்டே. ஸோ இப்போ அந்த மேப்பை பார்த்து தான் நம்ம போயிட்டுருக்கோம். டோருக்கு பாருங்கள் ஸ்ரீ குப்தா பவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலில் வந்து நம்ம ரீச் ஆகிட்டோம். ஸோ இப்போ அப்படியே பேக் வந்துட்டு இப்போ ரீச்டு பிக்கப் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துக்கலாம். ஆர் யூ ஷோர் யூ அரைவ்ட் அட் த பிக்கப் லொக்கேஷன், எஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு நீங்கள் வந்து ஸ்விக்கி ஜாயின் பண்ண ஒரு வாரம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்விக்கி பேக்கை ஃபோட்டோலாம் எடுத்து உங்களுக்கு கேட்காது. இப்போ எனக்கு வந்து ஸ்விக்கி பேக் வந்து நீங்கள் யூனிஃபார்மோட ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குது. ஏன் அப்படின்னா ஸ்விக்கி அடிக்கடி நம்ம செக் பண்ணணும், நம்ம டெலிவரி யூனிஃபார்மில் தான் ஓட்டிகிட்டு இருக்கோமா, டெலிவரி பேக்லாம் வச்சு சேஃபாக ஃபுட் எதுவுமே கொடுக்குறோமான்னு சொல்லி அடிக்கடி செக் பண்ணிகிட்டே இருக்கோம். அதனால தான் ஃபோட்டோ கேட்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஜாயின் பண்ணி ஒரு வாரத்தை கேட்காது. ஏன்னா நீங்கள் ஸ்விக்கி என்றைக்கு உங்கள் அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆகுதோ ஸோ அன்னிலேருந்து ஒரு வாரம் மேலே ஆகும்.
நம்மளுக்கு யூனிஃபார்மும் பேக்கும் வரதுக்கு. அதனால் அந்த ஒரு வாரம் உங்களுக்கு கேட்காது, அதுக்கப்புறம் உங்களுக்கு கேட்கும். அதுக்கப்புறம் நீங்கள் பேக் யூனிஃபார்ம் தான் கைஸ் ஓட்ட முடியும் ஸ்விக்கி. இப்போ ஸ்விக்கி யூனிஃபார்ம்லாம் இல்லாமல் ஓட்டணும் அப்படின்னா அதுக்கு எதனா ஃபைனு, பெனால்ட்டி, அப்புறம் இந்த ஐடியே பிளாக் பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்குது. ஃபுட் டிலே செக் வித் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு கேட்குது. ஆக்சுவலாக ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஃபுட்டு ரெடி ஆகலை அப்படின்னா ஸோ இந்த மாதிரி காட்டும். அப்புறம் இங்கே டைமிங் ஓடுது பாருங்கள். இப்போ ஃபுட்டு ரெஸ்டாரண்ட் லேட் பண்ண நமக்கு வந்து வெயிட்டிங் பே வந்து கிடைக்கும் கைஸ். ஆக்சுவலாக ஃபுட்டு வந்து ரெடியாக இருந்துச்சு அப்படின்னா ஃபுட் ரெடி அப்படின்னு சொல்லி காட்டும். ஃபுட்டு ரெடி ஆகிடுச்சுன்னா அந்த ஹோட்டல்லேருந்தே கொடுப்பாங்க ஃபுட் ரெடி அப்படின்னு சொல்லி இங்கே காட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஹோட்டலில் போய் கேட்கலாம். ஆனால் ஒரு சில ஹோட்டலில் ஃபுட்டு ரெடி ஆனதுக்கப்புறம் கூட ஃபுட் ரெடி கொடுக்காம கூட வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம ஹோட்டலில் போய் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். மெஜாரிட்டியாக கொடுத்துருவாங்க, ஃபுட் ரெடி ஆகிடும். 3310. ஓகே ப்ரோ, இந்த 4 டிஜிட் நம்பர் இருக்கு இல்லையா, இதை சொல்லி தான் நம்ம ஹோட்டலில் போய் கேட்கணும். நான் 3310 ஃபுட்டு வந்து ரெடி ஆகிடுச்சா அப்படின்னு கேட்கணும். அந்த 4 டிஜிட் நம்பர் சொன்னால் நம்ம ஹோட்டல்லேருந்து அந்த ஃபுட்டு நம்மளுக்கு தந்துடுவாங்க. அப்புறம் நம்மளுக்கு ஃபுட்டுக்கு எதனா காசு நம்ம அவங்ககிட்ட பே பண்ணி எதனா வாங்கிட்டு வரணுமா கேட்டால் நம்ம எந்த பேவும் பண்ண தேவையில்ல. ஸோ ஆக்சுவலாக ஸ்விக்கியே அவங்களுக்கு பே பண்ணிடுவாங்க. நம்ம இந்த 4 டிஜிட் நம்பர் சொல்லிவிட்டு ஸோ அவங்ககிட்ட ஃபுட்டை வாங்கிட்டு ஸோ இங்கே வந்து பிக்கப் கம்ப்ளீட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த பிக்கப் கம்ப்ளீட் கொடுத்துட்டு ஸ்ட்ரைட்டாக அதுக்கப்புறம் கஸ்டமர் லொக்கேஷன் காட்டும். அங்கே போய் நம்ம கொடுத்துட்டா டெலிவரி கம்ப்ளீட் கொடுத்துட்டா நமக்கு ஸ்டார்டிங் வந்துச்சு 64 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசு வந்து நம்மளுக்கு போட்டுருவாங்க. அவ்வளோதான். நம்ம ஹோட்டலில் போய் ஃபுட்டு நம்ம காசு கொடுத்து வாங்கிட்டு வரணும் அப்படின்லாம் எந்த அவசியமே இல்லை. ஸ்விக்கியே அவங்களுக்கு பே பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஓகே கேஸ், பாருங்கள் ஃபுட் ரெடி ஆகிடுச்சு. ஃபுட் இஸ் ரெடி டு பிக்கப் அப்படின்னு காட்டுது. ஃபுட் ரெடி ஆகிடுச்சு, ஃபுட் ரெடி கொடுத்துட்டாங்க. 11 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணியிருக்கோம். ஸோ 3310 இருக்கா. ஸோ இந்த ஆர்டர்லேயும் பாருங்கள் 3310 அப்படின்னு சொல்லியிருக்கோம். பிக்கப் கம்ப்ளீட் இருக்கா, அதை கொடுத்துட்டு ஆர் யூ ஷியோர் டு யுவர் பிக்கப் ஆர்டர்னு கேட்குது. எஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா ஃபுட் வந்து பிக்கப் ஆகிடுங்க எஸ். இப்போ வந்து நம்மளுக்கு கஸ்டமர் லொக்கேஷன் வந்து காட்ட ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து அப்படியே வந்து பிக்கப் காமிச்சதில் ஸோ ஒரு சில ஹோட்டல்லாம் வந்து ஸோ அந்த ஓடிபி போட்டு என்ட்ரு பண்ண சொல்லும். அதிலே வந்து பாஸ்கோடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. உதாரணத்துக்கு நான் வேறு ஒரு வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், அதை காட்டுறேன் பாருங்கள். 4762 ஓடிபி என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் பிக்கப் கம்ப்ளீட் கொடுத்த வேண்டியதான். பார்த்தீங்களா, ஒரு சில ஹோட்டலில் அந்த மாதிரி காட்டும், ஒரு சில ஹோட்டலில் இந்த மாதிரி அப்படியே ஸ்ட்ரைட்டாக பிக்கப் கம்ப்ளீட் கொடுக்கும். ஸோ மேப் இருக்கா, ஸோ இந்த மேப் கொடுத்துட்டோம் அப்படின்னா கஸ்டமர் லொக்கேஷன் போக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படியே பேக் வந்துட்டு கஸ்டமர் லொக்கேஷன் வந்துட்டோம் இல்லையா. ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் ஸோ ரீச்டு லொக்கேஷன் சொல்லி அதை கொடுங்க. ரீச் லொக்கேஷன் வந்ததுக்கப்புறம் அந்த கஸ்டமர் நம்பர் பாருங்கள், நம்பர் 78. அப்படி உங்கள் எங்கே இருக்குதுன்னு தெரில அப்படின்னா ஸோ இங்கே இருக்குது பாருங்கள் கால் ஆப்ஷன். ஸோ அந்த காலை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே கீழே வந்து கால் கஸ்டமர் இருக்கா, ஸோ கால் கஸ்டமருக்கு சொல்லுங்கள். அப்புறம் நீட் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லி நீட் டைரக்ஷன் கொடுங்க. கொடுத்துட்டு ஸ்ட்ரைட்டாக கஸ்டமருக்கு வந்து கால் போவோம். அந்த அண்ணன் கால் பண்ணுறாரு பாருங்கள், கால் போவோம். கால் போனதுக்கப்புறம் நம்ம கஸ்டமர்கிட்ட கேட்டு கொடுக்க வேண்டியதான். ஹலோ ப்ரோ, கேட்குதா? எஸ், கஸ்டமர் வந்து பின்னாடி தான் இருக்காரு கஸ்டமர் சார். வாங்க போகலாம். பேர் மகாராஜா தானே? தேங்க்ஸ்ண்ணா. ஓகே கேஸ், அவ்வளோதான். இப்போ கஸ்டமர் வந்து ஆன்லைன்லேயே பே பண்ணிருக்காங்க. அதனால் காசு நம்ம வாங்கணும்னு சொல்லி எதுவுமே எங்கள் காட்டில் பாருங்கள். கேஸ், கஸ்டமர் வந்து இது வந்து கேஷ் ஆன் டெலிவரி போடாமல் ஆன்லைன்லேயே அவங்க பே பண்ணிட்டாங்க. இன்கேஸ் கேஷ் ஆன் டெலிவரி போட்டிருந்தாங்கன்னா சார் ஃபுட்டை பிக்கப் பண்ணதுக்கப்புறமே நம்ம இப்படி தான் காட்டும். ஸோ அப்படி காட்டினதுக்கப்புறமே நம்ம டெலிவரி கம்ப்ளீட் ஆகாது. அவங்ககிட்ட காசு வாங்கினதுக்கப்புறம் நம்மகிட்ட கன்ஃபார்முக்கு 2 வாட்டி நம்ம அந்த எவ்வளோ காசு வேணுமோ அதை என்ட்ரு பண்ண சொல்லும். அது என்ட்ரு பண்ணதுக்கப்புறமேட்டு நம்ம அவ்வளோதான், அப்படி டெலிவரி கம்ப்ளீட் கொடுத்துக்கலாம். நம்ம அந்த காசு வாங்குகிற காசை நம்ம ஐடியில் வந்து ஃப்ளோட்டிங் கேஷ்னு சொல்லி ஆட் ஆகிருக்கும். அதை வந்து நம்ம ஸ்விக்கிக்கு வந்து டெபாசிட் பண்ணலாம். அப்புறம் இன்னொன்றும் இருக்குது, கஸ்டமர் வந்து கையில் நம்மளுக்கு கேஷாக கொடுக்காம அவங்க ஆன்லைன்லேயே நேரில் வந்ததுக்கப்புறம் அவங்க பே பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே ரீச் ஆனதுக்கு அப்புறமேட்டு ஸ்விக்கி QR கோட் இருக்கும். அந்த கஸ்டமர் அவங்க மொபைல்லேருந்து அந்த QR கோடில் பே பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக அது ஸ்விக்கிக்கே போயிடும். நமக்கு வந்து ஃப்ளோட்டிங் கேஷ்லலாம் ஆட் ஆகாது. அந்த ஸ்விக்கி QR கோடை காட்டாமல் உங்கள் QR கோடை கூட காட்டிக்கலாம். அதில் கூட அவங்க பே பண்ணுவாங்க. நீங்கள் அந்த காசை கூட உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஐடிக்கும் அந்த லிமிட் வச்சுருப்பாங்க. அந்த லிமிட்டை தாண்டாத வரைக்கும் நம்ம எவ்வளோ காசோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் அந்த லிமிட்டை தாண்டா மாதிரி இருந்தால் ஸ்விக்கி வந்து நம்மளை ஆஃப் பண்ணி விட்ருவாங்க. ஆஃப் பண்ணிட்டு அந்த காசை வந்து நம்ம ஸ்விக்கிக்கு வந்து டெபாசிட் பண்ணால் தான் நம்ம அடுத்து வந்து ஓட்ட முடியுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இன்கேஸ் அந்த லிமிட்குள்ளேயே இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து கட்டாமல் விட்டோம் அப்படின்னா இந்த வாரம் ஃபுல்லாக நம்ம எவ்வளோ சம்பாதிச்சிருக்கோமோ ஸோ அந்த காசில் அந்த ஃப்ளோட்டிங் கேஷை மைனஸ் பண்ணி மிச்சர காசை நம்மளுக்கு வீக்லி ஏர்னிங்ஸாக போட்டுருவாங்க. புதுசாக ஜாயின் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு 10 நாள் 15 நாள் கரெக்டாக எனக்கு தெரில. ஸோ அவ்வளோ வரைக்கும் வந்து டெய்லி நம்மளுக்கு இன்றைக்கி சம்பாதித்தா நாளைக்குன்னு போட்டுருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் சேலரி எப்படி போடுவாங்கன்னா
இந்த வாரம் ஃபுல்லாக சம்பாதிக்கிறத மண்டே டு சண்டே சம்பாதிக்கிறத நெக்ஸ்ட் வீக் செவ்வாய்க்கிழமை நைட்டு இல்லைனா புதன்கிழமை காலைல அந்த மாதிரி போடுவாங்க. புதன்கிழமை போடுவாங்க. இன்கேஸ் புதன்கிழமை எதனா பண்டிகை ஃபெஸ்டிவல் நாள் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஸோ அதுக்கு அடுத்த நாள் போடுவாங்க. மேக்ஸிமம் வந்து செவ்வாய்க்கிழமை நைட்டு இல்லை புதன்கிழமை போட்டுருவாங்க. வந்து நம்ம இங்கே டெலிவரி கம்ப்ளைண்ட் இருக்கா, அந்த டெலிவரி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு ஆர் யூ ஷியோர் டு டெலிவர்டு த ஆர்டர் அப்படின்னு கேட்குது. எஸ் அப்படின்னு சொல்லி கொடுங்க. எஸ் கொடுத்துட்டீங்க, அவ்வளோதான் கைஸ். ஓகே, 71 ரூபாய் நம்ம மெயின் பண்ணிக்கோன்னு சொல்லி காட்டுது. ஸோ வெயிட்டிங் இப்போ நம்ம அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணலையா 9 நிமிஷம், அதுக்கு வந்து வெயிட்டிங் பே 7 ரூபா காட்டுறது. அப்புறம் டிப்ஸ் வந்து கஸ்டமர் சார் நம்மளுக்கு 20 ரூபா போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து இது வந்து பொங்கல் டைமில், அதனால் ஒரு ஆர்டருக்கு 30 ரூபா எக்ஸ்ட்ரா தருவோன்னு சொல்லி சுகிலேருந்து போட்டிருக்காங்க. அது 30 ரூபா டோட்டலாக வந்து 71 ரூபா நம்மளுக்கு வந்திருக்கு கைஸ். ஆக்சுவலாக வந்து இது பொங்கல்னால 30 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. இது வந்து மற்ற டைம்லாம் இவ்வளோ காசு இது கிடைக்காதுன்றது தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம கெட் நெக்ஸ்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டா ஸோ மறுபடியும் அடுத்த ஆர்டர் வரும், அதே மாதிரி அக்செப்ட் பண்ணி அப்படியே நம்ம டெலிவரி பண்ணிட்டு இருக்க வேண்டியதான். ஓகே, இப்போ உங்களுக்கு எப்படி இந்த ஆர்டர் பிக்கப் பண்ணுறது ட்ராப் பண்ணுறதுலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவ்வளோ தான் கைஸ், சிம்பிள் கான்செப்ட் தான். இப்போ வந்து ஸ்விக்கி ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை உங்களுக்கு பேசிக்ஸாக என்னென்ன இருக்குன்றதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கண்டிப்பாக அதுவும் நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நம்ம ஜோன், நம்ம என்னென்ன ஜோன் வச்சுருக்கோம், நம்ம எங்கே இருக்கோன்றது பார்க்குறது கைஸ். நான் வந்து 5 ஜோன் கொடுத்துருக்கேன். நம்ம நீங்கள் எந்தெந்த ஜோனில் ஓட்டணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த ஜோனுக்கு கொடுத்து அதுக்குள்ளே தான் மேக்ஸிமம் ஆர்டர்ஸ் வரும். ஸோ அது போய் நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஸ்விக்கியில் எதனா ஆர்டர் ரேட்டிங்ஸ் எதனா இஷ்யூ எதனா ஆகிடுச்சுனா, இல்லை டெய்லி இன்சென்ட் எதனா இஷ்யூ ஆச்சுன்னா, இந்த மாதிரி சில இஷ்யூ ஆச்சுன்னா ஸோ இதில் போய்ட்டு நம்ம என்ன இஷ்யூவோ அதில் போய்ட்டு நம்ம அதை டிக்கெட் ரைஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்விக்கி கஸ்டமர் கேர்லேருந்தே நம்மளுக்கு கால் பண்ணி அந்த ப்ராப்ளத்தை வந்து நம்ம சால்வ் பண்ணி கொடுப்பாங்க. இதுக்குள்ளே போனீங்கன்னா நம்ம டெய்லி டைமில் நீங்கள் என்ன இன்சென்ட் இருக்குது, ஸோ நீங்கள் பண்டிகை டைமில் என்னென்ன ஆஃபர் போட்டிருக்கோன்றா இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். இதிலே உங்களுக்கு ஃபுல்லாக போட்டிருப்பாங்க. அதை படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து நம்ம ஆர்டர் ரேட்டிங்ஸு, சில எத்தனை அவர் ஓட்டுறன்ற இதில் காட்டுவாங்க. ஸோ இது வந்து நம்ம ஏர்ன் பண்ணதை இதில் காட்டும் கைஸ். இந்த வாரம் ஃபுல்லாக எவ்வளோ சம்பாதிச்சிருக்கிறத இதில் காட்டும். ஸோ இங்கே மேலேயும் காட்டு பாருங்கள், ஒரு வாரத்துக்கு எவ்வளோ சம்பாதிச்சிருக்கும் இதில் காட்டும். தேர்ஸ்டே ஓட்டினேன், மண்டே ஓட்டினேன், அப்போ எவ்வளோ சம்பாதிச்சிருக்குன்னு காட்டுது பாருங்கள். ஸோ இது வந்து ஷிஃப்ட்டு. மோரில் போனீங்கன்னா ஸோ இது வந்து நம்ம ப்ரொஃபைலு, அதில் நீங்கள் நம்ம நம்பரு இதெல்லாம் சில விஷயங்கள் இருக்கும். அதை மாற்றுறதுனா கூட அதை மாற்றுற மாதிரி இருக்கும். வே டு ஏன்னு போட்டிருக்க பாருங்கள். இதில் வந்து டெய்லி இன்சென்ட் எவ்வளோ போட்டிருக்காங்க அதெல்லாம் வந்து நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். முன்னாடியே காட்டுச்சுல அதுதான். இது வந்து நம்ம ரெஃபரல்ஸ் போனஸ், அது ரெஃபரல்ஸ் எவ்வளோ பண்ணியிருக்கோம், யாராவது ரெஃபரல்ஸ் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் காட்டும். ஸோ இது வந்து ராங் ஆக்ஷன், நம்ம ஸ்விக்கியில் எதனா தப்பு பண்ணோம் அப்படின்னா இல்லை ராங் ஆக்ஷன்ஸ் வந்து காட்டும். தப்பெல்லாம் நீங்கள் திருத்திக்கோங்க, அப்படின்னா உங்கள் ஐடியா பிளாக் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் அதில் காட்டும். ஸோ அப்புறம் ஹெல்ப் சென்டர், நம்ம இதில் கூட டிக்கெட்டை போய் ரைஸ் பண்ணிக்கலாம். முன்னாடியே காமிச்சது இல்லை, ஸோ அது இதுலேயும் காட்டுது. இதுலேயே கூட நம்ம போய்ட்டு ரைஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்மளுக்கு இன்சூரன்ஸு. இது வந்து அந்த ஃப்ளோட்டிங் கேஷ் இருக்கு இல்லையா, கேஷ் ஆன் டெலிவரி, அது இதில் போய்ட்டு நம்ம டெபாசிட் பண்ணிக்கலாம். அந்த முன்னாடி சொன்ன மாதிரி அந்த லிமிட் தாண்டி போயிடுச்சுன்னா ஸோ நம்ம இதில் வந்து போய் கட்டி நம்ம ஓட்டிக்கலாம். அப்புறம் ஸ்விக்கி ஸ்டோர் இருக்குது. வந்து இதில் வந்து ரெயின் கோட்டு, பேகு, அதெல்லாம் நம்ம முதல்ல ஒரு பேக்லாம் கொடுப்பாங்களே, அதெல்லாம் கிழிஞ்சு போச்சு அப்படின்னா ஸோ நம்ம இது அந்த ஸ்டோரில் கூட போய் மறுபடியும் போய் நம்ம வாங்கிக்கலாம். இது வந்து ஸ்விக்கி மெசேஜ் சென்டர் கைஸ். இது வந்து ஸ்விக்கியில் டெய்லி நம்மளுக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ரா போனஸ் சர்ஜி போட்டிருக்காங்க, எவ்வளோ எக்ஸ்ட்ரா போனஸ் போட்டிருக்காங்க டெய்லி லஞ்ச் பீக்கில் எவ்வளோ ஏர்னிங்ஸு அந்த மாதிரிலாம் வந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த மெசேஜ் சென்டரில் போய் நம்ம பார்த்துக்கலாம். இது வந்து லாகின் ஹிஸ்ட்ரி, நம்ம எவ்வளோ நேரம் ஓட்டிருக்கோன்றது இதில் காட்டும். இவ்வளோ பேசிக்ஸ் இவ்வளோ போதும் ஸ்டார்டிங்கில் ஓட்டுறதுக்கு. சிம்பிள் தான் கைஸ், ஓட உங்களுக்கு எல்லாமே பழகிடும். ஸோ பார்ட் டைமுக்கான இன்சென்டிவ் உங்களுக்கு இந்த சைடில் போகிறேன் பாருங்கள், ஃபுல் டைமுக்கான இன்சென்டிவ் இந்த சைடில் போகிறேன் பாருங்கள். ஓட்டுறீங்க அப்படின்னா ஸோ இந்த டைம்லாம் நீங்கள் கம்பல்சரி இருந்துட்டு இந்த ரூல்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா எத்தனை ஆர்டர் பார்த்துறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு மேலே இருக்க இன்சென்டிவ் உங்களுக்கு தந்துருவாங்க. ஸோ ஃபுல் டைம் ஓட்டுறீங்கன்னா உங்களுக்கு இந்த ரூல்ஸ்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு எத்தனை ஆர்டர் பார்த்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இன்சென்டிவ் கிடச்சிரும். ஸோ இதுதான் கைஸ், பார்ட் டைமும் நம்ம ஸ்விக்கியில் ஓட்டிக்கலாம், ஃபுல் டைமும் ஓட்டிக்கலாம். ஸோ நம்ம எந்த டைம் வேணால் ஆன் பண்ணி ஓட்டிக்கலாம், அந்த டைம்லாம் ஆஃப் பண்ணி ஓட்டிக்கலாம். அப்படி ஓட்டணும் அப்படின்னா நமக்கு இன்சென்டிவ் கிடைக்காது. அவங்க கொடுத்துருக்க ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி அந்த டைம்லாம் கொடுத்துருக்காங்களே அதெல்லாம் ஃபாலோ பண்ணி அவங்க ஒரு நாளைக்கு ஒரு ஆர்டருக்கு மேலே ரிசர்வ் பண்ணக்கூடாது, இந்த ஷிஃப்ட்டில் நீங்கள் கம்பல்சரி இருக்கணும், அதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக படித்து பார்த்துக்கோங்க. அதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக நம்மளுக்கு வந்து இன்சென்டிவ் வந்து கரெக்டாக போட்டுருவாங்க. சேலரி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மண்டே டு சண்டே ஓட்டுறத அடுத்த வாரம் டியூஸ்டே நைட்டு இல்லைன்னா வந்து வெட்னஸ்டே மார்னிங் ஸோ அதுக்குள்ளே போட்டுருவாங்க. இன்கேஸ் வெட்னஸ்டே நம்மளுக்கு பண்டிகை நாளாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ ஒரு நாள் தள்ளி கூட போடுவாங்க. ஸோ மேக்ஸிமம் வெட்னஸ்டே டியூஸ்டேக்குள்ளே போட்டுருவாங்க. சரி, ஓகே, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ நான் சந்திக்கிறேன். பை.